ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேசத்துக்கு கோமாதா பூஜை தாங்க நடக்குது. இந்த பூஜை எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோமாதா பூஜைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நாட்டு மாட்டையும் அதனோட கண்ணுக்குட்டியையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாட்டுக்கு சந்தனம் பொட்டு எல்லாமே வைக்கிறாங்க. இந்த மாடு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி எதுவுமே ஆடாம அசையாம அப்படியே நின்னுதுங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடு பிடிச்சிட்டு வருவாங்க, பயங்கரமா மிரண்டுக்கிட்டு நிறைய பேரை பார்க்கும்போது பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணோம். இந்த மாடு வந்து அவங்க நல்ல பழக்கப்பட்டவங்கிறதுனால பாருங்க, கண்ணுக்குட்டி வந்துட்டு அதனுடைய கோமயம் விட்டுருக்கு. அப்படி விட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு மாட்டை பிடிச்சிட்டு வரும்போது கிரகப்பிரவேசத்தப்ப சாணியோ அல்லது அதனோட கோமயமோ இங்கே வந்து போட்டுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுக்குட்டி கோமயத்தை பிடிச்சி தீர்த்தமாக தெளிச்சிட்டாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு தருணமாக இருந்தது. இந்த மாட்டை ஏன் ஃபஸ்ட்டு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு மாட்டை அனுப்புகிறாங்க அப்படின்னா, இந்த பசுமாட்டோட உடலில் அத்தனை தெய்வங்களும் இருக்குது. இந்த பசுமாடு உள்ளே போகும்போது அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி. அதனால தான் நம்ம வந்துட்டு பசுவை ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறோம். இந்த பசு மாட்டோட பாலில் பார்த்தீங்கன்னா சந்திரனும், பசு மாட்டோட நெய்யில் பார்த்தீங்கன்னா அக்னி தேவனும் இருப்பதாக வந்து வேதங்கள் சொல்லுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசு மாட்டுக்கு மஞ்சள் நிற ஆடை உடுத்திட்டு அதுக்கு வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, அந்த கண்ணுக்குட்டிக்கும் மாலை போட்டு மாட்டுக்கும் மாலை போட்டு மஞ்சள் நிற ஆடை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பசு மாட்டோட காலுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வந்த தீர்த்தத்தை பசுமாட்டோட கால்லையும் அதனோட கண்ணுக்குட்டி கால்லையும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் வீட்டோட தூய்மைக்கும் செல்வ வளம் பெருகுவதற்கும் முதல்ல வந்துட்டு பசுவை உள்ள கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. य नमः दैगाय नमः त्रेदायगाय नमः द्वापरीगाय नमः कलियुगाय नमः ज्ञानेन्द्र सूर्याय नमः मणेन्द्र इंद्राय नमः अग्निन्द्राय नमः तुम्हारे मोदक से पूजा बनेगा ओम ज्ञानेन्द्र सूर्याय नमः मणेन्द्र इंद्राय नमः अग्नि आदि परमेश्वराभ्यां नमो नमः ओसरोमणि महालक्ष्मीगाय नमो नमः ओसरोमणि महालक्ष्मीगाय नमः महालक्ष्मीगाय नमः महालक्ष्मीगाय नमो नमः. அப்படியே கையில் பூ வாங்கிட்டு ஆள் பகுதிக்கு பிரார்த்தனை பண்ணிக்காங்க. 33 தெய்வங்கள் உள்ள மனசார அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்காங்க. ஓம் லக்ஷ்மி கீரவந்திராதனையா திரியங்கலாபேஸ்வரீம் நாதீபோதமதே கமணிகா லோகேக தீபாங்கராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலதீபமாம் பிரம்மேந்திர கங்காதராம் ராம் திரைலோகுடன்மணி என்று வால் பகுதியில் போட்டுருங்க. ஆளுக்கு ரெண்டா கொடுங்க.
लक्ष्मी रूपेण वन्दिता नमस्ते 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 नमो नमः सर्वज्ञाति सर्वज्ञाति सर्वं जयति गोत्राणि महालक्ष्मी नमो नमः கோமாதா பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலவுகளுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க, அதையும் பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பால் காய வைக்கிறதுக்காக போனாங்க. இது போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு சில கிளிப் போட்டிருந்தேன். இப்போ தான் ஐயர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணி பால் காய வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்துட்டு சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் திருநீர்லாம் கொடுத்தாரு. அந்த பால் கொண்டு வந்து அந்த சாமிக்கிட்ட வச்சு தான் அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணாங்க. सुब्रह्मण्याय नमो नमः
வீட்டின் குட்டி ஓனர் பால் காய வைக்கிறாருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி பால் காய வைக்கிறாருங்க அழகு செல்லம். சரி, இத்தோட இந்த கிரகப்பிரவேசம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் முடிவுற்றது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.